ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்குற லொக்கேஷன் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம ஃபாலோவர்ஸ் என்கிட்ட வேப்பம்பட்டு பக்கத்தில் இருக்க பிளாட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சரி, நாங்கள் அங்கே கட்டி உடனே குடி போகிற மாதிரி பிளாட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்டிங்க. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் நின்றுட்டுருக்கேன்ல, இந்த கடை என்னோடய ஃபேவரட் கடை, பெரம்பூர் ஸ்ரீனிவாசா. வரும்போது சைட் விசிட் முடிச்சுட்டு இங்கே தான் லஞ்ச் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா, இது ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க. ஓஆர்ஆர் அவுட்டர் ரிங் ரோட் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த லொக்கேஷன். இந்த ஃப்ளைஓவர் பார்த்திங்கன்னா பெரியபாளையமும் கனெக்ட் ஆகிடும், திருப்பதியும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். திருநின்ற ஊரில் தான் இருக்குது இந்த ஃப்ளைஓவர். இங்கேருந்து நம்ம போகிற சைட் வந்து 5 minutes. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நான் எப்போவுமே ஜென்யூனான செல்லர்ஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சேம் டைம் நம்ம ஃபாலோவர்ஸ்னாலே அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எந்தவித ப்ரோக்கரேஜ் கமிஷனும் கிடையாது. அதே அமௌண்ட்டை அவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாகவே கொடுத்துருவாங்க. நம்ம சேனல் எப்போவுமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த செல்லரை காண்டாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் 2 பேருமே தான் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. டிரான்சாக்ஷன் உங்கள் 2 பேருக்குள்ளே தான் இருக்க போகுது. அதனால் எந்த வித ப்ரோக்கரேஜ் கமிஷனும் கிடையாது. அதனாலவே நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க சைட்டை போய் பார்த்துடலாம். சைட் ரீச் ஆகிட்டோம். இந்த சைட் வர்ற வழியே நல்லா பசுமையாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு கட்டிட்டாங்கங்க. இங்கே பாருங்கள், பேக் சைட்லேயும் கட்டிட்டாங்க. எல்லாருமே இங்கே வீடு கட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாமே வீடு கட்டிட்டாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே காம்பேக்ட் ஹவுஸ் தான், நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. இந்த பொதுவாக இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட்டே அதிகமான ரேட்டுக்கு விற்பாங்கங்க. 50 லட்சம் 60 லட்ச ரூபா நல்லா யூஸ் பண்ணி டோர் எல்லாம் நல்லா உடச்சிக்கு தான் விற்பாங்க. நல்ல ஃபுல் கண்டிஷன் நல்லா சூப்பராகலாம் விற்க மாட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் அவ்வளோ செலவு பண்ணி வாங்குறதுக்கு சொந்த நிலத்தில் அழகாக இந்த மாதிரி வீடு கட்டிக்கலாங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். எல்லா வீடுமே இங்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாரோட கனவு வீடும் இங்கே கட்டியிருக்காங்க. சரி, இந்த சைட்டோட ப்ராஜெக்ட் மேனேஜரை மீட் பண்ணிடலாம். பொதுவாக நம்ம சேனலில் நான் ப்ராஜெக்ட் மேனேஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைட்டோட எம்டி, இந்த கம்பெனியோட ஓனரையே மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணிக்கலாமா? ஹாய் சார். ஹாய் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்ம சேனல் பார்த்த எல்லாருக்குமே உங்களை தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இப்போ நியூவாக வந்திருக்காங்க. அவங்களுக்காக உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நேம் எட்வின் பிரபு. நம்ம கம்பெனி நேம் வந்து ஏஆர் என்டர்பிரைசஸ். யூஸ்வலாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்டிக்கு கீழே ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், அவங்கள தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். சரி. எம்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸி ஸ்கெடியூலில் அவங்களால வர முடியாது. ஏஆர் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேம். சார், ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்களோட திருநின்ற ஒரு சைட்டை பற்றி நான் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த டைம் நான் கன்சீவாக இருந்தனால டேரெக்டாக சைட்டுக்கே வந்துட்டேன். கண்டிப்பாக போயிருந்தோம், சைட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துட்றேன். இருதயாலீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது சைட்டு. ஆமாம், திருநின்ற ஊர்லேயே நிறைய சைட்டை ஒரு லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாரு. ஸோ அந்த டைம் வந்து பெரம்பூர் ஸ்ரீனிவாசா வழியாக வந்தோம். பட் கவர் பண்ண முடியல வீடியோவில். இன்னைக்கு திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருந்தது. ஸோ அதனால் கவர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சின்ன வீடியோ தான் போடுறோம், கவர் பண்ண முடியாது. ஸோ இங்கே சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்த சைட் எந்த லொக்கேஷன் அதெல்லாம் நான் ஹெட்ஸ்அப் கொடுத்துருந்தேன் ஃபாலோவர்ஸ்க்கு, வேப்பம்பட்டுன்னு சொல்லியிருந்தேன். சரி. ஸோ இந்த சைட் வந்து எவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஏக்கர். 1.25 ஏக்கர். ஆமாம், 1.25 ஏக்கர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 53 பிளாட் நம்ம போட்டிருக்கோம் நம்ம. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்சுவலாக திருநூறு சைட் சொன்ன மாதிரி தான் இதுவும் ப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்குது. சைட் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இன்னும் பிளாட் நம்பர் கூட எழுதலை. மற்றபடி ரோடு ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு. சைட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நின்றுட்டுருக்கேன்ல, இங்கே தான் இருக்குது பாருங்கள் சைட்டோட ஆர்ச். இது பக்கத்துலேயே நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இது அப்பார்ட்மெண்ட்டா இல்லை வீடா? இல்லை, இது இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். அப்படியா? 3 கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. இது இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். சூப்பராக இருக்கு. இல்லை, அந்த மாதிரி தான். இந்த பக்கம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து பிளாட் காஸ்ட் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் அவங்க நினச்ச மாதிரி நிறைய பேர் வாங்கி வீடு கட்டுவாங்க. நம்மளும் இப்போ கம்மியான ரேட்டில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பக்கத்தில் கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சொல்லணும், எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே ஃபுல்லாக வீடு இருக்கும். ஃபுல்லாக அட்மைஸ் ஃபுல்லாகவே சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நம்ம சைட்டு கொடுப்போம். இந்த சைட்டும் அப்படி தான் கொடுக்க போகிறோம். ஸோ சைட்டு ஒட்டின மாதிரி ஃபுல்லாக வீடு இருக்கும். நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து நான் திரும்ப ஃபுல்லாக நம்ம சைட்டில் நின்று பேசலாமே. நான் ஃபுல் டீட்டெயிலுமே நான் கொடுக்குறேன். ஏன்னா இன்னும் நிறைய போயிடலாம். கண்டிப்பாக. ஏன்னா பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்பாங்க, வீடு இருக்கா, கடை இருக்கா. வீடும் கடையும் கட்டிட்டாங்க பாருங்க. ஸோ சைட்டையே காமிச்சிடலாம். கண்டிப்பாக.
வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ராலிங்கில் ஏஆர் என்டர்பிரைசஸோட ப்ராஜெக்ட் மேனேஜர் நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் எம்டி ஓனரோட நம்பர் கொடுத்துருந்தேன். டிரைவிங் டைம்லலாம் ஆமாம், நிறைய பிஸி ஷெட்யூலெலாம் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பேர்ட்டு நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் அந்த சைட் ரொம்ப குயிக் பீரியடில் முடிஞ்சிருச்சு, ரொம்ப டிலேலாம் ஆகலை. ஏன்னா நம்ம ப்ரீ லான்ச்சிங்லாம் நான் சைட்டே போட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் தார் ரோடு போடுறதுக்கு முன்னாடி எல்லா பிளாட்டும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆமாம், அது ஆக்சுவலாக அந்த வீடியோலேயே இவர் ஓப்பனாகவே சொல்லியிருந்திருப்பாரு. நீங்கள் இப்போ ப்ரீ லான்ச்சில் வந்திருக்கீங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த டைம் வந்து பிளாட் தான் என்னால் காட்ட முடியும், டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வந்து ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு வேறு மென்ஷன் பண்ணி. ஆமாம், ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஆமாம், ப்ரீ லான்ச்சிங்கில் வரும்போது ஒரு 100 ருபீஸ் கம்மியாக கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி கொடுத்தோம். நிறைய பேர் அதை சொல்லியே கேட்டாங்க, நம்ம கொடுத்தோம். உங்கள் ஃபாலோஅப்லாம் நிறைய பேர் புக்கிங் பண்ணாங்க, நிறையா கன்வர்ஷன்ஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு கம்மியாக கொடுத்தோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி கொடுக்கலாம். இதுதான் நான் எப்போவுமே சொல்வேன், நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்ப்பாங்க. ஓனர்ஸை தான் மீட் பண்ணணும், அவங்க கிட்ட தான் அவங்களோட ஹார்ட் அண்ட் மணி கஷ்டப்பட்டு சேர்த்த காசை ஓனர்ஸ் கிட்ட தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து நிறைய பேர் பத்திரப்பதவும் நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிட்டாங்க. ஏஆர் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் தான் வந்து லே அவுட் எடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கவர் பண்ணி இந்த இடமும் சரி, இந்த இடமும் சரி, நிறைய பழங்காலத்து கோவில் பக்கத்தில் தான். ஆமாம், கோவில் பக்கத்தில் தான் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் பக்கத்துலேயே பெரிய வீடு கட்டியிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க. சரி சார், இந்த சைட்டோட ப்ரைஸை ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா, இல்லை இருக்க டெவலப்மெண்ட்ஸ் நம்ம இல்லை ஃபஸ்ட்டு நம்ம எங்கே லொக்கேஷன் சொல்லிடலாம், இதுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நான் கடைசியாக நான் ரேட் பார்த்து பேசலாம். கண்டிப்பாக சார், ஏன்னா நிறைய பேருக்கு வேப்பம்பட்டுன்னு தெரியும். ஆமாம், ஆனால் அந்த இடத்துல இருக்க டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி ரேஞ்சுக்கு வேப்பம்பட்டுனா இன்றைக்கி எவ்வளோ டெவலப் ஆகுதுன்னு தெரியும். எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய ஹைவே போடுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம திருப்பதி ஹைவே, சரிங்களா, அந்த திருப்பதி ஹைவே. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருப்பதி ஹைவேலேருந்து நம்ம சைட்டு வெறும் 1.8 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், நாங்கள் குயிக்காக வந்து நீங்கள் நூல் பிடிச்சி அளந்தாலே 1.8 கிலோமீட்டர் தான். அழகாக பெரிய ஹைவே, ரொம்ப பெருசு. நாங்கள் லாஸ்ட் டைம் புட்லூர் கோவில் இந்த வழியாக தான் வந்துருந்தோம். சரி சரி, குயிக்காக வந்துட்டு குயிக்காக போயிட்டோம். அவுட்டர் இந்த ரோடுமே நம்மளுக்கு நம்ம சைட் இருக்கிற இந்த ரோடுமே புட்லூர் தான் போய் டேரெக்டாக ஏறும். ஸோ வேப்பம்பட்டில் இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மினிட்ஸில் ட்ராவல் ஆகிடலாம். வேலம்மாள் வித்யாசிரம் இருக்குது. அதுக்கப்புறம் கேமல் பப்ளிக் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரவிந்தர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் பின்னாடியே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக், பெரிய பாலிடெக்னிக் இருக்குது. ஸோ அதே மாதிரி பஜ்ரங் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். அப்படியே நீங்கள் ஸ்டேஷனில் வந்து இறங்கினாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் காலேஜ் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வேப்பம்பட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தேடினாங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குன்றது தெரியும். இன்னொரு விஷயம்னா அந்த ஆக்சஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துலேருந்து எண்ணூர் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரோடு ஒன்று பெரிஃபரல் ரிங் ரோடு, அது வந்து நம்ம சைட் வந்து கரெக்டாக அந்த கீழானூர் வழியாக போனீங்கன்னா கரெக்டாக 7.7 கிலோமீட்டரில் நம்ம ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி நம்ம திருப்பதி பைபாஸ் 1.8 கிலோமீட்டர்ஸ். இந்த ரோடுமே நம்ம சைட் இருக்க மெயின் ரோடுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாக்கத்துலேருந்து திருவள்ளூர் போகிற ரோடு. அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. ஜஸ்ட் ஒரு அதுலேருந்து பார்த்தாலே தெரியும், சீக்கிரமாக ரீச் ஆயிடலாம். ஆமாம், உடனே ஈஸி ரீச் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர், ஒரு 3 நிமிஷம் ட்ராவலிங் டைமில் ரீச் ஆயிடலாம். ஸோ அதனால் ஃபுல்லி டெவலப்டு ஏரியா தான். ஸோ நல்லாயிருக்கும். இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உடனே வீடு கட்டி வரனாலும் சரி, நம்ம சைட்டு அந்தளவுக்கு ஒரு ஆப்டான சைட்டு. ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கிறனால, ஏன்னா ட்ரெயின் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பதி ஹைவே, அப்புறம் ஃபெடரல் ரிங் ரோடு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னடான்னா உங்களுக்கு நம்ம சென்னை திருவள்ளூர் ஹைவேயும் இருக்குது. ஆமாம், ஸோ அந்த ஹைவே இருக்குது. அப்புறம் இங்கேருந்து நம்ம பட்டாபுரம் டைட்டில் பார்க்கு மிஞ்சி போனால் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கேருந்து 7 to 9 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் பட்டாபுரம் டைட்டில் பார்க் வந்து. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர்லேருந்து நம்ம மீஞ்சூர் போகிற அவுட்டர் ரிங் ரோடும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் ஆயிடலாம். ஸோ அதனால் ஆக்சஸ் பயங்கரமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இது மிஞ்சி போனால் ஒரு 5 இயர்ஸ்லாம் வேறு எங்கேயோ போயிடும் ரேட். ஆமாம் சார். இப்போது நான் ஏன் இந்த ஆக்சஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, இல்லை அந்த காசை சேர்த்து வச்சு லேண்ட் வாங்கலாமான்னு யோசிப்போம். கண்டிப்பாக. சரி, நம்ம வண்டிலாம் அப்புறம் வாங்கிக்கலாம், முதல்ல நமக்கான ஒரு நிலத்தை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி நிலம் வாங்குறவங்களுக்கு ஆக்சஸ்லாம் ஈஸியாக இருந்தால் தான் மற்ற இடத்துக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். வண்டி இல்லைனாலும் எங்கிட்ட கேட்பாங்க, சிஸ்டர் பஸ் ரூட்லாம் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு லேண்டு வாங்கி வீடு கட்டினதுக்கப்புறம் நாங்கள் பைக்கு கார் வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு தான். ஸோ இங்கேருந்து இல்லை, ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடே 60 ஃபீட் ரோடு தான். நம்ம சைட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறது 40 அடி ரோடு, உள்ளே மட்டும் தான் 30 அடி ரோடு போட்டிருக்கோம். ரோடே நல்லா வைடாக இருக்கும். இது 30 ஃபீட் ரோடு. நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ் வாசல் வரைக்கும் 40 அடி ரோடு போட்டிருக்கோம். மெயின் ரோடு வந்து 60 ஃபீட் ரோடு. ஆமாம், 30 ஃபீட் ரோடு தான் நம்ம. ஸோ நல்லா ஒயிட் ரோடு தான், போயிட்டு வரலாம், தாராளமாக போயிடலாம். 30 அடி ரோடு தான், தாராளமாக போயிட்டு வரலாம். ஸோ அதேமாதிரி சைட்டுக்குள்ளேயே நம்ம டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது.
ஸோ ஆர்ச் போட்டுடுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரோடு தார் ரோடு போட்டுறோம். ஸோ இபி கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஏன்னா சைட்டு வாசல்லே வீடு இருக்குது. ஆமாம். ஸோ அது வரைக்கும் இபி வந்திருக்கு. இங்கேருந்து உள்ளே கொண்டு வந்துடும். ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 3 பிளாட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் புக்கிங் ஆயிடுச்சு. வீடு தான் கட்ட போகிறாங்க. ஓ, அதாவது 10, 11, 12 3 பிளாட். ஆமாம், 3 பிளாட் ஆல்மோஸ்ட் வாங்கிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ண போகிறாங்க 3 பிளாட். அவங்க என்ன ப்ரொஃபஷன் சார்? இல்லை, அவங்க பில்டரு. ஆக்சுவலாக என்னன்னா அவங்க பில்டரு அவங்க தங்கச்சிக்காக வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி? ஆமாம், அவங்க கட்டி கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர். இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. இப்போ நீங்க இப்போதானே லான்ச் பண்ணிருக்கீங்க? இன்னும் லான்ச்சே பண்ணல மேடம். ஒர்க்கிங் ஸ்டேஜ் தான் இருக்குது. நீங்கள் அந்த சைட்டு பார்த்துருப்பீங்க. அதே ஸ்டேஜில் வந்துருக்கு. என்ன இங்கே ரோடு போட்டோம், அங்கே ரோடு போடாமல் இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 10 டேஸில் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுத்துருவோம். இப்போ 10 டேஸ் முன்னாடி வாங்குறவங்களுக்கும் சரி, 10 டேஸ் கழிச்சு வாங்குறவங்களுக்கும் சரி என்ன பெனிஃபிட்னா, இப்போ டெவலப்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட் கண்டிப்பாக ஆமாம் 100 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்ல கார்னர் பிளாட்ஸ் நிறைய இருக்கு. கார்னர் பிளாட் வாங்கினாலும் 2 பக்கமும் ரோடு, நல்ல வென்டிலேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய ரோட ப்ராடாக தான் போட்டிருக்கோம். உள்ளே வர ரோடுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு 30 லட்ச ரூபாய்க்குள்ள வீடெல்லாம் கட்டி வரணும் அப்படின்னா இந்த சைட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். அதுதான் நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் கேட்பாங்க, 30 லட்சத்துக்கு லேண்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு ஒரு 10 வருஷத்துல நாங்கள் சேவ் பண்ணி வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 10 வருஷத்துல அவங்க சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடு விலை இன்னும் அதிகமாகிடும். ஆமாம், அந்த 30 லட்சத்துக்கு நீங்கள் வீடும் கட்டி நிலத்தையும் சொந்தமாக்கிக்கலாம். இந்த 30 லட்சம்னு கேட்பாங்க. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நம்ம அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்கினா இங்கிறது ஒரு 30 ஒரு 33 லட்ச ரூபாய் இங்கே வந்து ஒரு சொந்த நிலமா இருக்கும். வேணும்னா அவங்க அடுத்த வருஷமே காசு வந்ததுன்னா ஒரு 5 லட்சம் கண்டிப்பாக மேலே ஒரு ஃப்ளோர் கட்டிட்டு போயிடலாம். இதே ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா 50 லட்சம் விற்கிற ஃப்ளாட்டே செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் தான் விற்பாங்க. ஆமாம், அதில் நிறைய ஓட்ட உடச்சல் இருக்கும். அதெல்லாம் தெரியாம நிறைய லிட்டிகேஷன்ஸ் இருக்கும். நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் சேலுங்கும் போது உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் டாக்குமெண்ட் வைஸ் கிளியராக தான் கொடுக்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சைட்டும் அப்படி தான், எல்லா சைட்டுமே நம்ம அப்படி தான் எடுப்போம். ப்ராப்பராக தான் இருக்கும். ஸோ லோன்ஸும் எல்லா பேங்க்லேயும் பண்ணி கொடுக்கணும். 100% கூட இங்கேயும் லோன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெடி கேஷ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். அவங்க இப்போ வீடு கட்டிட்டு வர பிளானில் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக வாங்க. கண்டிப்பாக. இப்போ குழந்தைங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகே. இன்னும் ஒரு 4 இயர்ஸில் அவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டடீஸ் காசு, காலேஜ்க்கு ஒரு ஃபீஸ் கட்டுவாங்க. இப்போ இருக்கிற காசு செலவாயிடும் ஒரு மாசத்துல. அந்த நிலைமையில தான் இருக்கு சிச்சுவேஷன். கண்டிப்பாக விலைவாசிலாம் ஏறிடுச்சு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கணும்னு நினைப்பாங்களே. ஆமாம். ஸோ மினிமம் பட்ஜெட் சொல்லுங்கள். நீங்கள் பெரிய லேண்டு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பெரிய லேண்ட் இது. பேக் சைடில் லேண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 18 லட்ச ரூபாய் கையில் இருந்தால் இங்கே ஒரு பிளாட் வந்து 750 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ வெளியூரில் இருக்காங்க. ஆமாம். வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் அந்த காசை நம்ம சேவ் பண்ணணும், பிற்காலத்துக்கு உதவும் நினைப்பாங்க இல்லையா. அவங்க ஒரு நாள் 2 நாள் இங்கே சென்னையில் இருப்பாங்கல்ல. இன்னைக்கு நான் வாங்குறேன், நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். தாராளமாக பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாம். அப்படியா? ஓகே சரி. இப்போ லேண்ட் வந்து பெரிய சைஸ் பிளாட்னு சொன்னீங்களா, 1600 ஸ்கொயர் ஃபீட், 1600 வரைக்கும் கிளப் பண்ணி வாங்கிக்கலாம். தாராளமாக வாங்கிக்கலாம் மேடம். இன்னைக்கு ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. இதுவே இன்னும் ஒரு 10-20 நாள் கழிச்சு நம்ம போனோம்னா அந்த மாதிரி இருக்குமாலாம் தெரியல. ஏன்னா நான் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இங்கே நான் சரௌண்டிங்கில் நான் வந்து டேட்டா எடுத்தது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டியில் இல்லை. இங்கே சைட்டு சரௌண்டிங்கில் 2-3 சைட் போட்டிருக்காங்க. ஒன்லி லோன்லியாக இருக்கும், ஒரு வீடு கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி அதிகம் வர வழியில பேனர்லாம் பார்த்தேன். மற்ற சைட்லாம் ஸோ அதனால 3500 ரூபாய்க்கு அதிகமாக தான் போகும். ஆமாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாக வீடு இருக்குது. உடனே வீடு கட்டி வராங்கன்னு நினச்சி தாராளமாக இங்கே வரலாம். ஸோ அதனால் இங்கே நல்லா இருக்குது, உடனே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சைட்டு தான், நம்ம எடுக்கிற சைட்டெல்லாம் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் வீடு இருக்க மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பையர், நம்மளுக்கு பிடிச்சாதான் நம்ம கஸ்டமருக்கு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடு லேஅவுட்டே நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தான் அந்த லேஅவுட்டு உடனே முடியும். இப்போ வந்தீங்கன்னா எல்லா பிளாட்டும் அவைலபிளாக இருக்குது. அந்த எக்ஸப்ட் அந்த ஒருத்தர் அந்த பில்டர் அவங்க தங்கைக்காக வாங்கினாங்க. ஆமாம், 3 பிளாட்டு. அந்த பிளாட் தவிர எல்லாமே இருக்குது. அந்த லைன் ஃபுல்லாக ஒருத்தவங்க பேசிட்டோம். சவுத் ஃபேசிங் கமர்ஷியல் மாதிரி ஆயிடும். ஆமாம், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடு கட்டி விற்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பில்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 13 பிளாட் கிட்ட சோல்ட் அவுட் ஆரம்பிச்சது. அதாவது அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக நம்ம ஒரே லைன் ஃபுல்லாகவே பில்டர் கட்டி வீடு கட்டி விற்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க அந்த வீடை கட்டிட்டு ரோ வில்லா மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் வச்சு தான், அதெல்லாம் பெரிய ப்ராஃபிட் வச்சுப்பாங்க. போடுற காசுக்கு வட்டி எல்லாமே சேர்த்து இங்கே நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடு கட்டி கொடுத்தோன்னா ஒரு 32 லட்ச ரூபா கொடுத்தோன்னா அவங்ககிட்ட இருந்து 42 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். 10 லட்ச ரூபாய் அதிகம் கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ அதுக்கு அவங்க உங்களே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தாராளமாக. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன்,
அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுமே இவர் வீடு கட்டின வீடுங்க தான். ஆமா, அவரே சொல்லிட்டாரு, நீங்க எந்த வீடு கேட்டாலும் சொல்லுவாங்க, என் பேரை சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி தான் 17 வருஷமா இவர் மார்க்கெட்ல இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி தான் லாஸ்ட் வீடியோவே நம்ம சேனல். ஆமா ஆமா ஆமா, கிட்டத்தட்ட நான் மெயில் போட்டு தான் அவங்கள வந்து நான் கான்டாக்டே பண்ணேன். ஸோ அப்பவுமே ஏகப்பட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க. இல்ல அந்த ட்ரஸ்ட்டை இவர் பில்ட் பண்ணாரு. நம்ம ஃபாலோவர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணி நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே பர்சனலாக நிறைய பேர் சொல்லியே கேட்டாங்க. நாங்கள் இதில் சொன்னோம், எனக்கு நீங்கள் இவங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் 100 ரூபா கம்மியாக கொடுக்குறீங்களேன்னு சொன்னீங்களே, ஸோ அதனால் எனக்கு கம்மியாக கொடுங்கன்னு சொல்லியே கேட்டாங்க. அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கஸ்டமர் கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக பிளாட் நம்பர் 12 ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அவர் கூட சிலம்பரசன் சொல்லி உங்கள் பேரை சொன்னேன் சார், அவங்க வீடியோவில் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லியே என்கிட்ட கேட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்த இல்லை சொல்லி தான் பண்ணாங்க. வேப்பம்பட்டில் இருக்க இந்த பக்காவான ரெசிடென்ஷியல் பிளாட்டுக்கு ப்ரைஸ் வந்து 2415 சொன்னீங்க. 2415 சொல்ல 2550, ப்ரீ லான்ச்சிங்கில் பண்ணால் 2415 நம்ம சொன்னோம். ஆக்சுவல் ரேட்டே நம்ம 26 தான் ஃபைனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம லான்ச் பண்ணல, நம்ம ப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்கும். 2600 தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் உங்கள் கஸ்டமர்ன்றதுனால நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ லான்ச்சிங் விஷயத்தில் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து லான்ச்சிங் பண்ணியிருப்போம், புரியுதுங்களா? ஸோ அப்போ 2550 தான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ணுவோம், அதில் மாற்றம் கிடையாது. உங்கள் கிளைண்ட்னு சொன்னால் மட்டும் 2450 பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்னால் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த வித ப்ரோக்கரேஜ் கமிஷன் கிடையாது. உங்களோட கஷ்டப்பட்ட காசில் அழகான நிலத்தை நீங்கள் ஓன் பண்ண போகிறீங்க. எந்த வித கமிஷனும் கிடையாது. இப்போது இவங்களை காண்டாக்ட் பண்ணுற ப்ரோக்கர்ஸாக இருக்கட்டும், மீடியேட்டர்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதிகமான விலை வச்சு தான் அவங்க, ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு சம்பளம் இல்லையா? ஆனால் நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் டிரான்ஸ்பரன்சி இருக்கும், டேரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2550 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் அடுத்த வாரம். பட் நம்ம ஃபாலோவர்ஸ்னு நேம் மென்ஷன் பண்ணும்போது பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் கம்மி பண்ணுவார், அதாவது 2450 ரூபா. சார் வேப்பம்பட்டுன்றது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். பட் இந்த சைட்டில் வந்து சைட் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? ஒரு 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட். 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லாம் கிடையாது, வெறும் 150 மீட்டரில் பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்பா? நம்ம 150 மீட்டர். அந்த 150 மீட்டர்னா 100 மீட்டர் நம்ம மெயின் ரோடு, 100 மீட்டர் கூட கம்மியாக தான் இருக்கும். மெயின் ரோடு போனோம்னா ரைட் சைடில் பஸ் ஸ்டாப் இருக்கும், தாராளம் பார்க்கலாம். பஸ் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா 572 பஸ் வரும். ஆவடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் போகிற பஸ் இந்த வழியாக தான் போகும். ஸோ சைட் வாசலில் 100 மீட்டர்ன்றது நீங்கள் இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறது அவ்வளோதான். நம்ம சைட்டில் இருக்க ஒரு ரோடு லென்த்து தான் வரும் 100 மீட்டர்ன்றது. அது நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே தெரியும், ரொம்ப பக்கத்தில் தானே இது. ஸோ பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்குது சைட். இன்னும் இதோட ஈஸியாக சொல்லணும்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு லேஅவுட் இருக்குது, அடுத்த லேஅவுட் நம்ம லேஅவுட், அவ்வளோதான். சார் இப்போ வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்பாங்க, வேப்பம்பட்டுனா இப்போ காமனாக குரூப் பண்ணிட்டாங்கல்ல வேப்பம்பட்டு, இதில் வந்து எந்த ஊருன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க சார்? இல்லை அதையும் நம்ம சொல்லிடுவோம். நம்ம வேப்பம்பட்டுனா இன்றைக்கி வேப்பம்பட்டு ஜங்ஷனில் யாராலையும் வாங்க முடியாது. ஏன்னா ரேட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும். இன்றைக்கி செங்கல்பட்டு ஜங்ஷன்னா அங்கே ஒரு ரேட் இருக்கும், திருவள்ளூர் ஜங்ஷன்னா அங்கே ஒரு ரேட் இருக்கும். நம்ம அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா வேப்பம்பட்டு ஜங்ஷனில் இன்றைக்கி 6000 ரூபாய் 7000 ரூபாய் போயிட்டு இருக்கு. 6000 ரூபாய்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்னா 60 லட்சம் ரூபாய். இதுவே இந்த சைட்டில் வந்து 24 லட்சம். அதுவே நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் ட்ராவல் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா வெறும் 2550 ரூபாய் கொடுக்குறோம். ப்ரீ லான்ச்சிங்கில் வெறும் 2450 ரூபாய் கொடுக்குறோம். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் இருக்குது, திருப்பதி பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸ் வருது நம்ம சைட்லேருந்து. அந்த பைபாஸ் ஒட்டினமா எனக்கு 4000 ரூபா 5000 ரூபா வித்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 பாதிக்கு பாதி சேவ் பண்ணலாம். 2 பிளாட்டா வாங்கிக்கலாம். இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதிலா நல்ல ஒரு கிரவுண்டே வாங்கிக்கலாம். கண்டிப்பா அந்த சைஸே நம்ம ஃபாலோ. ஆமா, ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த பைபாஸ்ல இருந்து நம்ம பெரிஃபரல் ரிங் ரோடு போகணும்ல, அங்க போனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரும். இங்க இருந்தா உங்களுக்கு 7.5 கிலோமீட்டர்ல ரீச் ஆயிடலாம். மேக்ஸிமம் 7.7 கிலோமீட்டர்ஸ் அக்யூரேட்டாக நம்ம சைட் வாசல் இருந்து டைமிங் சேவ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த ரோடுமே உங்களுக்கு கமர்ஷியல் ரோடு தான். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்க இருக்கும், கடைங்க இருக்கும். ஆக்சுவலாக இந்த நம்ம பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் போகிற ரோடு, அந்த ரோட்டில் தான் நம்ம சைட் இருக்குது. சூப்பர் சார். சைட்டோட ஃபேஸிங்லாம் இருக்கா சார்? என்னென்ன ஃபேஸ்? எல்லா ஃபேஸிங்லையும் இன்னைக்கு இப்போ ரேஞ்சுக்கு நம்ம புதுசாக இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் லான்ச்சிங் பண்ணலை, ப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்கும். இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு 3 பிளாட் முடிஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு 12 பிளாட் பேசிகிட்டு இருக்கோம். ரோ வில்லாக்காக பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு ரேஞ்சுக்கு எல்லா ஃபேஸிங்லேயும் அவைலபிள் இருக்குது. என்னன்னா பொதுவாக என்னன்னா கொஞ்சம் வெஸ்ட் ஃபேஸிங் விரும்ப மாட்டாங்க மக்கள். நம்ம சைடில் வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டே கிடையாது. அப்படியா? ஆமாம், ஓகே. நார்த் தான் எதிர்பார்ப்பாங்க, நார்த் ஈஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த நார்த் ஈஸ்ட் தான் மோஸ்ட்லி பிளாட். எங்க 1000 ஸ்கொயர் ஃபீட் காட்ட சொல்றதுக்கு தான் இவரோட ஸ்டாஃபை வர சொல்லி நிக்க சொன்னேன். ஆக்சுவலா இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சார்? 760 ஸ்கொயர் ஃபீட். நான் உங்களுக்கு சொல்லல, அந்த ஸ்கொயர் ஃபீட் தான் பிளாட்டுங்க. பாருங்களேன், 760 18 லட்சம் வச்சாலே ஒரு பெரிய வில்லாவே அழகா கட்டலாம். பெரிய வில்லா கட்டலாம். இன்னைக்கு 750 ஸ்கொயர் ஃபீட்ல டீப்ளக்ஸ் மாடல்லாம் கட்டணும்னா கிட்டத்தட்ட 5 கார் பார்க்கிங் பிளான் பண்ணலாம். தாராளமா பிளான் பண்ணலாம். சூப்பர் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இந்த சைட்.
நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க க்ளீனா இன்னும் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ திருநூறு சைட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கல. பார்க்கல சார். நான் ஃபோட்டோ அமுச்சு விட்டேனா இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொஞ்சம் மாற்றினதுக்கு அப்புறம். ஓ சரி. ஏன்னா அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டு ரோடெலாம் ஃபார்ம் பண்ணி ஸ்டாம் வாட்டர்லாம் போட்டதுக்கப்புறம் நைட்டு ஃபோட்டோவே உங்களுக்கு அமுச்சு விடுறோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லையும் ஆட் பண்ணிடலாம், இந்த வீடியோல ஆட் பண்ணிடலாம். தாராளமா அந்த டைம் வந்து இந்த ரோட் கூட இல்லாம இருந்தது, ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு தான் டெவலப் பண்ணிடுறேன். தாராளமாக நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். ஸோ அதனால இந்த டவுட்ஸ் எல்லாமே வீடியோலேயே ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க சார்? சப்போஸ் வெளிநாட்டிலேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்கல்ல? இல்லை நீ உங்கள் கிளைண்ட்டே வெளிநாட்டில் தான் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம கடல் கடந்து ஏன்னா அவங்க கால் பண்ணி நம்ம அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி நம்ம காமிச்சிடும் சைட்டை. அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன் வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க வந்து பார்க்குறதுக்கு நம்ம கேப்லாம் கேட்டாங்க. நிறைய பேர் மோஸ்ட்லி நம்ம கேப் அரேஞ்ச் பண்ண மாட்டோம், கொஞ்சம் வயசானவங்கன்னா மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டேஷனில் வந்து கேப் கேட்டாங்க. ஸோ இப்போவுமே நம்ம ஸ்டேஷனில் வந்து கேப் இருக்கான்னு கேட்பாங்க, இல்லை ஆட்டோ பிடிச்சி கொண்டு முடியுமான்னு கேட்பாங்க, இல்லை நம்மளே கார் வச்சுருக்கோம் அந்த மாதிரி கூப்பிட்டு காமிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க, வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க இல்லையா? இப்போ ஏஆர் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு லேஅவுட் போட்டாங்கன்னா இங்கே பக்கத்தில் வீடு வாங்கினவங்களே இங்கே வாங்கிடுவாங்க, இந்த லோக்கல்ல இருக்கிறவங்களே வாங்கிடுவாங்க. அதனால எங்கேயுமே அப்படிதான். கிட்டத்தட்ட 16 பிளாட் லோக்கல் தான். நம்ம சைடுக்கு நீங்க நின்று பேசிங்க, ஞாபகம் இருக்கா? வெளியூர்ல இருந்து பார்க்கறதுனால நம்ம சேனலுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்பெஷல் இருக்கு. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சப்போஸ் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறீங்கன்னா வீடியோ கால்லேயே உங்களுக்கு இந்த சைட் ஃபுல்லாக அவங்க காமிச்சிருவாங்க. புக்கிங் டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். சார் இப்போ இங்கே வீடு வாங்கி கட்டி குடி வராங்கன்னா இமீடியட்டாக இங்கே வரலாமா? தண்ணி நம்ம பக்கத்துலேயே வீடு இருக்குது. நீங்கள் இவ்வளோ வீடு இருக்க பார்த்துட்டு உடனே குடி வரலாமா? நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒருத்தர் 2 பேர்னா 2 பேர் வீடு கட்டிட்டாங்க, ஒருத்தர் வீடு கட்டிட்டாங்க. நம்ம தனியாக சொல்லலாம். இங்கே அவ்வளோ வீடுங்க இருக்குது. ஸோ தாராளமாக தண்ணியை செக் பண்ணி பக்கத்தில் சைட்டு ஒட்டின மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது வீடு. ஸோ நீங்கள் அவங்ககிட்டே கூட கேட்டுட்டு கூட தாராளமாக ஓகேனா மட்டும் புக்கிங் பண்ணலாம். எத்தனை அடியில் தண்ணி வரணும்? இங்கே ஒரு 25 ஃபீட் 30 ஃபீட்லேயே உங்களுக்கு தண்ணி வந்துடுது. சார் ரெடி கேஷ் இல்லாமல் லோன் வழியாக போகணும்னு நினைப்பாங்க. ஆமாம். இப்போ நான் சொன்னேன், நான் கம்மி பட்ஜெட் சொல்கிறேன், பெரிய பட்ஜெட்லேயும் லேண்ட் இருக்குது. கம்மி பட்ஜெட்னா இப்போ 18 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஆமாம், 18 லட்ச ரூபா லேண்டு. அந்த 18 என்கிட்ட வந்து ஒரு 3 லட்சம் இருக்குன்னா லேண்ட் இல்லை, அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்தேன், ரொம்ப பேசிட்டோம். ஸோ இருந்தாலும் வந்து நான் சொல்லிடுறேன். என்னென்னா இப்போ நம்ம 3 விதமான கஸ்டமர் வருவாங்க நம்ம சைட்டில். வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கேஷில் வாங்கிடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது, ஈஸியாக அவங்களுக்கு முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம், என் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% இல்லை 20% இல்லை 10% இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அதுக்கான பேங்க்ஸ் நம்மகிட்ட இருக்குது. 75% லோன் கொடுக்குற பேங்க்ஸ் இருக்குது, 80% கொடுக்குற பேங்க் இருக்குது, இல்லை 90% கொடுக்குற பேங்க் இருக்குது. இன்னொரு விஷயம்னா என்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட டவுன் பேமெண்ட் இல்லை. எனக்கு நீங்கள் லோன் பண்ணி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். 100% நம்மளால் லோன் பண்ணி கொடுக்க முடியும். அவங்க ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கணும், அவங்களோட ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் இங்கே 100% நம்ம லோன் வாங்கி கொடுக்கலாம். இப்போ இந்த சைட்டோட அப்ரூவல் இது வந்து டிடிசிபி சரிங்களா, ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம் நம்ம. டிடிசிபி ரெரா அப்ரூவல். இப்போ புக்கிங் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க எவ்வளோ அமௌண்ட்ஸ் இருக்கும்? நம்ம லாஸ்ட் டைமே சொன்னேன், நான் வெறும் 20,000 தான் புக்கிங் அட்வான்ஸ். 10,000 கொடுத்தா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு அடுத்துல கோத்ரூ பண்ண போகிறாங்க. அது நம்ம வெறும் டோக்கன், ஏன்னா யாருக்கும் காமிக்காமல் இருக்கிறக்காக ஒரு கமிட் பண்ணுறதுக்காக தான் அந்த காசே தவிர அது பெரிய மாடல் நம்ம வாங்குறது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் வீடியோவில், அவ்வளோதான் நம்ம புக்கிங் அட்வான்ஸ், அதுக்கு மேலே நம்ம வாங்க மாட்டோம். ப்ராசஸ் வந்து நான் இன்னும் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ நான் நின்றுட்டு இருக்கல, இந்த கார்னர் பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,000 ரூபாய் கொடுத்தாலே இந்த கார்னர் பிளாட்டை யாருக்குமே காட்ட மாட்டாங்க, ஆல்ரெடி புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. அந்த 10,000க்கான ரெசிப்டும் கொடுத்துருவோம். அன்னைக்கே உங்களுக்கு அந்த சைட்டோட டாக்குமெண்ட்ஸ், இந்த லேஅவுட் இருக்கு இல்லையா, இந்த லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா இவங்க லீகலி அப்ரூவ் டாக்குமெண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்கன்ற ப்ரூஃப் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நீங்க உங்க சைட் லாயரை செக் பண்ணிட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நல்ல நாள் பார்த்து புக். கண்டிப்பா. ஸோ ப்ராசஸ் வந்து ஹேசல் ஃப்ரீயா இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் சொல்லுவாங்க புக்கிங் அட்வான்ஸ், 50,000 சொல்லுவாங்க, 10,000 சொல்றது அந்த அளவுக்கு அந்த டாக்குமெண்ட்லயும் சரி அந்த கஸ்டமர் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான். ஸோ அதனால நம்ம அவ்வளோ நம்ம அதிகமாக வாங்கி போனோம், ஏன்னா அவங்க கொடுக்க போகிற காசு தான் அது. நம்ம பிளாக்கிங் அமௌண்ட்டுக்காக வந்து நம்ம 10,000 20,000 வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க, அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ அது ட்ரஸ்ட்டுக்காக 10,000. சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ சைட்டோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக 100 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் உங்களுக்கு லைவாகவே.
இப்போ 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் நல்ல ப்ராஃபிட். இது நம்ம நான் மோஸ்ட்லி இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணாங்க 2 லட்ச ரூபா. பெரிய விஷயம் தானே இன்னைக்கு 2 லட்ச ரூபான்றது. இப்போ இங்க வாங்குனவங்களே அழகா மேல் வீடு 2 மாடியே கட்டியிருக்காங்க. நிறைய ஆமா, பேர் 3 நம்ம மாடி site கட்டி வாசல்லயே இவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போதே நான் சொன்னேன் இல்லையா, அங்கெல்லாம் அழகழகா கட்டியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தனி பிளான் இருக்கும்ல, வேற ஆர்கிடெக்சர் கேரளா ஸ்டைல்ல கட்டணும். இல்லை எப்படினாலும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம திருநூறு சைட்லேயே நம்ம பூமி பூஜைலாம் போட்டாச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், கஸ்டமைஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்போ நான் அந்த திருநின்ற ஒரு சைட்டோட போட்டோஸை நான் இந்த வீடியோல தாராளமாக பண்ணுங்க. பண்றேன். நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இன்னும் ஒரு 10 நாள் தான். நீங்கள் வேற சைட்டோட இதை காமிக்க வேணாம், இந்த சைட்டே அந்த மாதிரி ரெடி பண்ணிடுவோம். இருந்தாலும் இந்த மாதிரி ரெடி பண்ணுவோமே அப்படின்றக்காக நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். சூப்பர் சார். ஸோ எனக்கு இந்த சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஃபாலோவர்ஸ் வேப்பம்பட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, மேடவாக்கத்துலேருந்து நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க, ஒரு வீடு ஃப்ளாட் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாரம் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அங்கே இருந்து இந்த ஸ்ட்ரெச்சுக்கு அதுக்கு அழகா இங்கே ஒரு பங்களா ரொம்ப பக்கத்தில் இங்கே பங்களா மாதிரி கட்டிட்டீங்கன்னா இங்கே இருந்து குயிக்கா நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த திருப்பதி எவ்வளவு தூரம் சார் இங்க இருந்து? இங்க இருந்து 60 to 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். 70. அதுவும் குயிக்கா போயிடலாம் அந்த ஹைவேல. 1 hour. ஸோ இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ்டர் எட்வின் பிரபுவோட ஏஆர் என்டர்பிரைசஸோட டைரக்ட் லே அவுட் தான் இது. அதனால எந்த வித புரோக்கரேஜ் கமிஷனும் கிடையாது. நீங்க கொடுக்குற காசுக்கு அழகா நீங்க ஒரு பத்திரப்பதிவே பண்ணிட்டு உங்க நிலத்தை சொந்த. கண்டிப்பா ஒரு சில பேர் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, பட் அந்த நிலத்தை உரிமையாக்காம கடத்திட்டே இருப்பாங்க. காலமும் போயிட்டே இருக்கும், ப்ரைஸும் ஏறிட்டே இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த வருஷமே ஆல்ரெடி ஜூலை மந்த் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷமே நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட சொந்த நிலத்தை வாங்குங்க. ஏன்னா நீங்க நிலம் வாங்கினீங்கன்னா பூமியிலேருந்து வானம் வரைக்கும் உங்களுக்கு தான் சொந்தம். ஃபிளாட்ல உங்களுக்கு அன்டிவைடட் ஷேர்னு தருவாங்க. அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இதுதான் என்னோட நிலம் நீங்க கை காமிச்சு கூட சொல்லுங்க. நீங்க அந்த ஃபிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்டிவைடட் ஷேர் தான் இருக்கும். நீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், கடைசியில் உங்களுக்கு 33% தான் யூடிஎஸ்ஏ வரும். கிட்டத்தட்ட 350 ஸ்கொயர் ஃபீட் தான் கையிலே கிடைக்கும். அந்த காசுக்கு நீங்க ஃபிளாட்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அழகா நிலம் வாங்கி ஃபென்சிங் போட்டு வச்சிட்டீங்கன்னா நல்ல ஒரு growth இருக்கும், ஃபியூச்சர் அப்ரிசியேஷன். அதனால இந்த வருஷமே உங்களோட கனவு நிலத்தை கைராசியான மிஸ்டர் எட்வின் பிரபு வழியா வாங்கிக்கோங்க. என்னோட வாழ்த்துக்கள் சார். நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட லாஸ்டா உங்களோட மெசேஜை கன்வே பண்ணிடுங்க சார். நம்ம ஏஆர் என்டர்பிரைசஸ்லாம் நான் இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேருக்கிட்ட நம்ம வீடு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம்பட்டு சைட்டில் நீங்கள் பிளாட் வாங்கி அந்த 60 பேர் கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க சைட்டில் நம்ம மீட் பண்ணலாம்.